உலகமெங்கும் உள்ள ஜீ தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். அன்பான நேயர்களே, இன்று நாம் பார்க்க போகும் மருத்துவம் பீனிசம் என்று சொல்லக்கூடிய சைனஸ் நோய்க்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்க்க போகின்றோம். பொதுவாகவே பீனிசம் என்கிற நோய் பல்வேறு வகையான காலகட்டங்களில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையுமே தாக்கக்கூடிய ஒரு நீர் சம்பந்தப்பட்ட நோயாக இது கருதப்படுகிறது. குழந்தைகள் என்றால் அளவிற்கு அதிகமாக பாதிக்கக்கூடிய ஒரு நோயாக இது கருதப்படுகிறது. பெரியவர்களுக்கு சற்றே குறைவாக பாதித்தாலும் அதனுடைய பாதிப்புத்தன்மை அளவிற்கு அதிகப்படியாக இருக்கின்றது. குறிப்பாக இது மூக்கு தண்டு பகுதியில் அளவிற்கு அதிகமாக பாதிக்கக்கூடிய ஒரு நோயாக காணப்படுகின்றன. மேலும் இந்த நோய் ஒருவரை பாதிப்பு அடைந்து விட்டால் அவர்களுக்கு பல்வேறு வகையான பக்க விளைவுகள் ஏற்படுகின்றன. அந்த பக்க விளைவுகள் என்ன என்பதை பார்க்கலாம். சுவாசித்தல் சிரமம், மூச்சு விடுவதில் அளவிற்கு அதிகமாக சிரமம், உணவு விழுங்குவதிலும் அவர்களுக்கு சிரமம் ஏற்படும். அவர்கள் இரவில் தூங்கினால் ஒரு வகையான உறங்குவதில் இருந்து சத்தம் ஏற்படும். பல்வேறு வகையான நோய்களுக்கு இது ஒரு காரணமாக அமைகின்றது. மேலும் இந்த சைனஸ் என்று சொல்லக்கூடிய நோய் உடையவர்கள் அவர்கள் சளியை துப்பினால் அந்த சளியுடன் சிறிது இரத்தம் கலந்து வெளியேறும். ஒரு சில நேரத்தில் நோய் முற்றிவிட்டால் துர்நாற்றம் வீசும். அன்பான நேயர்களே, இந்த நோயை முழுவதுமாக நீக்கிக் கொள்வதற்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை இன்று நாம் பார்க்கலாம். அதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட ஒரு காயகற்ப மூலிகை நொச்சி. அன்பான நேயர்களே, சிறு மூக்குத்திப்பூ வடிவில் ஊதா நிறத்தில் பூத்து குலுங்கக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை நொச்சி. கூம்பு இலைகளையும் கரும் பச்சை வண்ணத்தில் இருக்கக்கூடிய இதன் இலைகள் ஒரு வெகுட்டல் தன்மையுடைய மூலிகை. இதை முகர்ந்து பார்த்தோமானால் ஒரு வகையான வெருடலுடன் வெகுட்டல் தன்மை ஏற்படும். இதன் இலைச்சாரும் இதனுடைய பூக்களும் பட்டையும் பல்வேறு வகையான மருத்துவங்களுக்கு இன்றியமையாத ஒரு மூலிகையாக இது விளங்குகின்றது. ஆற்றங்கரை ஓரங்களில் இருக்கக்கூடிய நொச்சிக்கு ஆற்று நொச்சி என்று பெயர். இது சாதாரணமாக தானே முளைந்து பல்வேறு இடங்களில் சிறு மர வகுப்பாக சேர்ந்த ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. இதனுடைய ஊதா வண்ணத்தில் இருக்கக்கூடிய பூக்கள் பல்வேறு வகையான மருத்துவ பயன்களை கொண்டுள்ளன. இதன் கரும்பச்சை வண்ணத்தில் இருக்கக்கூடிய இலைகள் எல்லாம் பல்வேறு வகையான நோய்களுக்கு அருமருந்து. இது முற்றிய தண்டாக இருக்கின்ற மரத்தை அதன் பட்டையை வெட்டி எடுத்து வந்து பயன்படுத்தினால் மிக சிறந்த மருத்துவ குணத்தை கொண்ட ஒரு உயரிய மூலிகை. வெண்ணொச்சி, வெள்ளை நொச்சி, ஆற்று நொச்சி, கருநொச்சி என்று பல்வேறு வகைகளில் இது அழைக்கப்படுகின்றன. பொதுவாகவே வெண்ணொச்சி மற்றும் கருநொச்சி என்று இரண்டு வகைப்படுகின்றன. கருநொச்சி இலைகளை கொண்டு நாம் பக்குவமாக செய்து சாப்பிட்டு வந்தால் உடலை காயகற்பமாக மாற்றி பல்வேறு வகையான ஆண்டுகள் நோய் இல்லாமல் மரணத்தை தள்ளி போடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். சாதாரணமாக நாம் எடுத்துக்கொண்ட நொச்சிற்கே நூற்றுக்கணக்கான மருத்துவ பயன்கள் உள்ளடக்கியது. ஒரு சிலருக்கு காச நோய் என்று சொல்லக்கூடிய நோய் தாக்கும். டியூபர் குளோசிஸ் என்று பெயர். அந்த நோய் கழுத்து பகுதி, அக்குள் பகுதி மற்றும் மர்ம உறுப்பு பகுதியில் தாக்கிவிட்டால் சிறு சிறு கட்டிகள் ஏற்படும். அந்த கட்டிகள் உடைந்து அதிலிருந்து ஒரு வகையான துர்நீர் வெளியேறி துர்நாற்றம் வீசும். அந்த சமயத்தில் நாம் நொச்சி பூக்களையும்
நொச்சி கொழுந்து இலைகளையும் எடுத்து முறையாக மருந்தாக உட்கொண்டு வந்தால் கற்றாழை நாற்றம் நீங்கும். அதிகப்படியான உடலில் வீசக்கூடிய துர்நாற்றங்கள் மறையும். அக்குள் பகுதியில் வருகின்ற நெறி கட்டுதல் என்று சொல்லக்கூடிய கட்டி விலகும். ஆயிரக்கணக்கான பணங்களை கொண்டு செலவு செய்தாலும் உடனடியாக தீர்க்க முடியாத பீனிச நோயை சாதாரணமாக எளிமையான முறையில் கிடைக்கக்கூடிய நொச்சி இலைகளை கொண்டு அற்புதமான முறையில் நீக்கிக் கொள்ளலாம். இதனுடைய இலைகளுக்கு முகர்ந்து பார்த்தாலே பீனிசத்தை குறைக்கக்கூடிய ஆற்றல் உள்ளது. ஆகையால் தான் நம் முன்னோர்கள் நொச்சி மரங்களை வீட்டின் முற்பகுதியிலும் பிற்பகுதியிலும் வளர்த்து வந்தார்கள். குழந்தைகள் விளையாடி வந்தால் நொச்சி காற்று குழந்தைகள் நுகர்ந்து வந்தாலே மூக்கு துவாரங்கள் இருக்கக்கூடிய அடைப்புகள் விலகி சுவாசப்பையை சரி செய்யும். மேனியெங்கும் இருக்கக்கூடிய நாற்றத்தை போக்கும் என்பதால் நொச்சி என்கிற மூலிகையும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். மேலும் நொச்சி இலைகளை பற்றி ஒரு அபூர்வ மருத்துவ ரகசியங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். முத்து சிற்பி என்று சொல்லக்கூடிய முத்து பஷ்பங்களை பஸ்பமாக்குவதற்கு சித்த மருத்துவத்தில் நொச்சி இலைகளை பயன்படுத்தி வருகிறார்கள். நிர்குண்டி தைலம், நொச்சி தைலம், நொச்சி ஆசன தைலம் என்று பல்வேறு வகையான தைலங்கள் இதை கொண்டு தயாரித்து மக்களுக்கு எளிமையான முறையில் நோய் தீர்ப்பதற்கு பயன்படுகின்ற ஒரு உன்னதமான மூலிகை நொச்சி. ஆகையால் நாம் நொச்சி என்கிற மூலிகையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்டது சிறு சிறு இலைகளை தனியாக எடுத்து சுமார் 50 கிராம் அளவிற்கு நொச்சி இலைகளை தனித்தனியாக எடுத்து தூய்மை செய்து எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்டது சுத்தமாக செக்கில் இருந்து பிழிந்து எடுக்கப்பட்ட தேங்காய் எண்ணெய். அன்பான நேயர்களே, தேங்காய் எண்ணெய் மிக சிறந்த ஒரு உடலுக்கு குளிர்ச்சி. அதே சமயத்தில் சிறிய மூலிகைகளை கொண்டு நாம் தைலமாக காய்ச்சினால் உடலில் இருக்கக்கூடிய நீர் பீனிசம், மண்டை குடைச்சல், காது குடைச்சல், மூக்கில் நீர் ஒழுகுதல் போன்ற நோய்களுக்கு அருமருந்தாக தேங்காய் எண்ணெய் விளங்குகின்றது. மேல் தோலில் இருக்கக்கூடிய சுருக்கங்களை தணிக்கும். தலைக்கு எண்ணெயாக பயன்படுத்தி வந்தால் பொடுகு என்று சொல்லக்கூடிய டேண்ட்ரஃப் முழுமையாக நீக்கிக் கொள்ளலாம். தலைச்சுண்டு மற்றும் புழுவெட்டு என்கிற நோய் வராமல் பாதுகாக்கும். மூளை பகுதிக்கு குளிர்ச்சி தரும் என்பதால் நாம் தேங்காய் எண்ணெயும் எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, இவை இரண்டையும் கொண்டு நாம் சைனஸ், பீனிசம் என்று சொல்லக்கூடிய நோய்களுக்கு ஒரு தைலம் ஒன்றை காய்ச்சப் போகின்றோம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட மூலிகைகளின் அளவுகள், செய்யப்போகின்ற தைலத்தின் செய்முறையை சிறிது இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக சைனஸ் என்று சொல்லக்கூடிய நோய்க்கான காரணங்களை பார்த்தோம். அதை தீர்ப்பதற்காக நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை நொச்சியை பற்றி பல்வேறு வகையான மருத்துவ பயன்களையும் நாம் தெரிந்து கொண்டோம். இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட மூலிகையின் அளவுகளை பார்க்கலாம். தேங்காய் எண்ணெய் 100 மில்லி, நொச்சி இலைச்சாறு 50 மில்லி. அன்பான நேயர்களே, நாம் எடுத்துக்கொண்ட நொச்சியை பற்றி மேலும் ஒரு சில தகவல்களை மட்டும் தெரிந்து கொள்ளலாம். ஒரு சில குழந்தைகளுக்கு சளியோடு இரத்தம் வரும். அந்த நேரத்தில் நொச்சி பூக்களை மட்டும் நாம் சேகரித்து 3 கிராம் அளவிற்கு நொச்சி பூக்கள், 3 கிராம் அளவிற்கு கற்கண்டு, இவை இரண்டையும் சேர்த்து ஒன்றாக பொடித்து குழந்தைகளுக்கு தந்தால் சளியுடன் சேர்ந்து வருகின்ற இரத்தம் முழுவதுமாக நின்றுவிடும்.
அடுத்ததாக ஒரு சில குழந்தைகளுக்கு மாந்தம் என்று சொல்லக்கூடிய நோய் தாக்கும். அந்த நோய் தாக்கினால் குழந்தைகளுக்கு விலா எலும்பில் வலிக்கும். குழந்தைகள் பால் குடிக்க முடியாமல் சதா காலமும் அழுது கொண்டே இருப்பார்கள். சதா காலமும் வயிற்று பகுதியில் ஒரு உஷ்ணம் தோன்றும், வாந்தி எடுப்பார்கள். அந்த நோய்க்கு நொச்சி கொழுந்து, பொடுதலை என்று சொல்லக்கூடிய இலையின் கொழுந்து, நுணா என்று சொல்லக்கூடிய இலையின் கொழுந்து, இவை மூன்றையும் நன்றாக கசக்கி விளக்கெண்ணெய் விட்டு சற்று சூடு செய்து தந்து வந்தோமானால் அந்த மாந்தம் என்று சொல்லக்கூடிய நோயெல்லாம் விலகி குழந்தைகள் ஆரோக்கியமாக வளருவார்கள். அந்த அளவிற்கு நொச்சிற்கு ஒரு ஆற்றல் உண்டு. மேலும் இந்த சைனஸ் என்று சொல்லக்கூடிய நோயை தணிக்கும் என்பதால் நாம் நொச்சி இலைகளை தனியாக அரைத்து சாறாக எடுத்து வைத்துள்ளோம். இப்பொழுது சைனஸ், பீனிசம் நோய்க்கான தைலத்தை காய்ச்சப் போகின்றோம். அதற்காக முதலில் 100 மில்லி தேங்காய் எண்ணெயை நன்றாக காய்ச்சவும். மிதமான சூட்டில் தேங்காய் எண்ணெய் காய்ந்து கொண்டிருக்கும் பொழுதே நாம் நொச்சி இலைச்சாறை 25 மில்லி அளவிற்கு சேர்க்கவும். அன்பான நேயர்களே, நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்ற தேங்காய் எண்ணெயில் நாம் சேர்த்த நொச்சி இலைச்சாறு நீர் வற்றும் வரை நன்றாக சுண்டி அதிலிருந்து ஒரு வகையான தைல மணம் வீசும். அந்த தைல மணத்தை உணர்ந்து கொண்டு நாம் பக்குவமாக இதை வடிகட்டி எடுக்க வேண்டும். நன்றாக தைல மணம் வந்து கொண்டிருக்கின்ற தைலத்தை வடிகட்டி நாம் எடுத்துக்கொள்ளலாம். அன்பான நேயர்களே, அற்புதமான நறுமணத்துடன் கரும்பச்சை வண்ணத்தில் இருக்கக்கூடிய இந்த நொச்சி தைலத்தை தயாரித்து நன்றாக குளிர ஆற வைத்து எடுத்துக்கொள்ளவும். நோய் உடையவர்கள், குறிப்பாக பீனிசம், சைனஸ் என்று சொல்லக்கூடிய நோய் உடையவர்கள் வாரம் ஒரு முறை இந்த நொச்சி தைலத்தை தலைக்கு தேய்த்து வெதுவெதுப்பான வெந்நீரில் தலைமுழுகி வந்தால் படிப்படியாக மூக்கில் நீர் ஒழுகுதல் நின்றுவிடும். மூக்கு அடைப்பு பூரணமாக நீங்கும். மண்டை குத்தல், மூக்கில் ஒரு வகையான வலி, இவையெல்லாம் நீங்கும். கண்களில் நீர் வடிதல் என்கிற நோயும் பூரணமாக நீங்கிவிடும். குறிப்பாக இது கோடை காலத்திற்கு ஒரு அற்புதமான தைலம். உடலை அளவிற்கு அதிகமாக உஷ்ணமடைய செய்யாமல் மிதமான சூட்டில் வைத்திருக்கக்கூடிய அற்புதமான ஒரு மருத்துவ குணமிக்க ஒரு தைலம். அன்பான நேயர்களே, எளிமையான முறையில் நம் வீட்டு தோட்டத்தில் கிடைக்கக்கூடிய நொச்சி இலைகளை கொண்டு நாம் தயாரித்த இந்த நொச்சி தைலத்தை நோய் உடையவர்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன். அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக நொச்சி என்கிற மூலிகையை கொண்டு சைனஸிற்கு அற்புதமான ஒரு மருத்துவத்தை பார்த்தோம். இப்பொழுது நந்தியா வட்டம் என்கிற மூலிகையை கொண்டு ஒரு அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்க்க போகின்றோம். கண்களில் ஏற்படுகின்ற பல்வேறு வகையான ரோகங்களுக்கு ஒரு மருத்துவத்தை பார்க்கலாம். கண் நோய், கண் படலம், கண் கூச்சம், கண் எரிச்சல், கண் பார்வை மங்குதல்,
ரெட்டினா பிக்மெண்டோசா, கேட்ராக்ட், ரெட்டினா பதி, ஐரிஷ் இன்னெர்வ் என்று சொல்லக்கூடிய பல்வேறு வகையான நோய்களுக்கு ஒரு அருமருந்தை பார்க்கலாம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட அற்புதமான ஒரு மூலிகை நந்தியா வட்டை. அன்பான நேயர்களே, நீண்ட கூரிய இலைகளையும் வெள்ளை வெளியேர் என்று பூத்து குலுங்கக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை நந்தியா வட்டை. இதன் பூக்கள் கண் பார்வையை சரி செய்யும், கண் காசம் அதாவது கண் பகுதியில் தோன்றக்கூடிய பொட்டு விழுதல் என்று சொல்லக்கூடிய கண் காய்ச்சத்தை போக்கும், கண் கூச்சம் படிப்படியாக சரி செய்யும், தொடர்ந்து கண்களில் நீர் வந்து கொண்டே இருக்கும். அதற்கு நமக்கு கண் பார்வை நரம்புகள் பலம் குறைவாக இருந்தால் அதை சரி செய்யக்கூடிய ஆற்றல் இதன் பூக்களுக்கு உள்ளது. மேலும் கண் பார்வை மங்கிக் கொண்டே வந்தால் ஒரு சிலருக்கு சர்க்கரை நோயினால் கண் பார்வைகள் பாதிப்படையும். அந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு அற்புதமான அருமருந்து நந்தியா வட்டை. இது நந்தி பத்திரி, நந்தியா வர்த்தம், நந்திடை என்று பல்வேறு வகையான பெயர்களில் அழைக்கப்படுகின்ற ஒரு அற்புதமான மூலிகை. இதில் ஓரடுக்கு, ஈரடுக்கு, 3 அடுக்கு என்று சொல்லக்கூடிய பூக்கள் உள்ளன. நாம் ஓரடுக்கு மட்டும் பூத்து இருக்கக்கூடிய பூக்களை எடுத்து வைத்துள்ளோம். ஏனென்றால் இதில்தான் அளவிற்கு அதிகமாக மருத்துவ குணங்கள் உள்ளன. ஆகையால் ஓரடுக்காக பூத்து இருக்கக்கூடிய நந்தியா வட்டையை நாம் எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, இந்த நந்தியா வட்டை பூக்களை நம் சித்தர்கள் அற்புதமான முறையில் பாதுகாத்து நமக்காக அருளி உள்ளார்கள். கண்களில் ஏற்படுகின்ற வெட்டை, அதாவது பல்வேறு வகையான பாதிப்புகளுக்கு நீக்கக்கூடிய அற்புதமான ஒரு அருமருந்து நந்தியா வட்டை. ஆகையால் நாம் தேவையான அளவிற்கு நந்தியா வட்டை வெள்ளை நிற பூக்களை எடுத்து வைத்துள்ளோம். இதன் பூக்கள் ஒவ்வொன்றுமே கண் ரோகம் என்று சொல்லக்கூடிய கண்களை பாதுகாக்கும். ஆகையால் 25 கிராம் அளவிற்கு நந்தியா வட்டை பூக்களை தனியாக எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட ஒரு பொருள் நல்லெண்ணெய். அன்பான நேயர்களே, கண்களுக்கு ரோகம் வந்தால் அதை தணிப்பதற்கு அற்புதமான ஒரு எண்ணெய் நல்லெண்ணெய். உடலுக்கு குளிர்ச்சி, கண் பார்வை மங்காமல், கண்களில் பொங்குதல், அழுக்கு தள்ளுதல் போன்ற சூழ்நிலை ஏற்படாமல் கண்களை குளிர்ச்சியாக பாதுகாக்கக்கூடிய ஒரு பொருள் நல்லெண்ணெய் என்பதால் நல்லெண்ணெயும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். இப்பொழுது கண் ரோக தைலம் ஒன்றை நாம் தயாரிக்கப் போகின்றோம். அதற்காக முதலில் 100 மில்லி அளவிற்கு நல்லெண்ணெயை காய்ச்ச வேண்டும். மிதமான சூட்டில் நல்லெண்ணெயில் சுமார் எண்ணிக்கையில் 10 அல்லது 15 நந்தியா வட்டை பூக்களை இட வேண்டும். பச்சையாக நாம் சேர்த்த நந்தியா வட்டை பூக்கள் நன்றாக கொதித்த நல்லெண்ணெயில் சேர்த்து தன்னுடைய மருத்துவ குணங்கள் அனைத்தும் பூரணமாக இப்பொழுது நல்லெண்ணெயில் இறக்கி விட்டிருப்பதால் அது தைலமாக, நந்தியா வட்டை தைலமாக மாறிவிட்டது. அற்புதமான நறுமணத்துடன் இருக்கக்கூடிய இந்த தைலத்தை நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். நாம் தயாரித்த இந்த தைலத்தை நன்றாக ஒரு நாள் முழுவதும்
குளிர ஆற வைத்து எடுத்துக்கொள்ளவும், சுத்தமாக ஆற வைத்து எடுத்துக்கொண்டு பத்திரப்படுத்தவும். கண்களில் நோய் உடையவர்கள் தினந்தோறும் வலது இடது கண்கள் 2 கண்ணிலும் ஒரு சொட்டிற்கு மேல் இந்த தைலத்தை விடக்கூடாது. ஆகையால் நாள் ஒன்றிற்கு ஒருவேளை மட்டும் ஒரு சொட்டு கண்களில் விட்டு 5 நிமிடம் கழித்து நன்றாக கண்களை நாம் துடைத்து கொள்ளலாம். இந்த தைலம் விட்டவுடன் ஒரு சில நிமிடங்கள் கண்களில் ஒரு எரிச்சலும் மணல் கொட்டினால் இருப்பது போல ஒரு தோற்றமும் காணும். ஆகையால் பயப்பட வேண்டாம். பின்பு கண்கள் குளிர்ச்சி அடையும். தினம்தோறும் இதை பயன்படுத்தி வந்தால் கண்களில் இருக்கக்கூடிய ரோகங்கள் படிப்படியாக மறைந்து கண் பார்வை தெளிவடையும். கண் கூச்சம் முழுவதுமாக நீங்கும். கண் பார்வையில் இருந்து வரக்கூடிய நீர் தணிந்துவிடும். அன்பான நேயர்களே, பல ஆயிரக்கணக்கான மருந்து மாத்திரைகளை உட்கொண்டாலும் சரி செய்ய முடியாத கண் நோய்க்கு எளிமையான முறையில் நந்தியாவட்டை என்கிற பூக்களை கொண்டு நாம் தயாரித்த இந்த தைலத்தை நோய் உடையவர்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன்.